வணக்கம், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங். இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு தலைப்பு நெகட்டிவ் இல்ல, பட் ஒரு ஹெல்தியான தலைப்பு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கன்னு நான் எப்பவுமே சொன்னதில்ல, இப்பயும் சொல்ல போறது இல்ல. பட் நீங்க பாதி மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஏன் பாதியில போகக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்க, இல்ல அது சம்பந்தமான நாலேஜ் உங்களுக்கு இருக்கு, அது சம்பந்தமான வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க, இப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க மனசுல என்ன ஓடும் அப்படின்னா, ஓகே இவருக்கு மனநோய்னா என்னன்னு தெரியும், இவர்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இவருக்கு இப்ப நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிலாம் என்ன ஓட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இதுல டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். இத பாதி வரையும் மட்டும் பார்த்துட்டு வெளியில போய் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வரைக்கும் இல்லாத மனநோய நீங்க உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது மனநோய் முழுக்க முழுக்க மனசு சம்பந்தப்பட்டது. நீங்க எதை முழுசா ஸ்ட்ராங்கா நம்புறீங்களோ அதுவாவே மாறிடுவீங்க. சோ இந்த வீடியோல நம்ம ரெண்டு பேசிக் உண்மையை தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், இதுல இந்த மனநோய் உள்ளவங்க தான் பாதிப்பு ஏற்படுத்துறவங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா சீரியல் கில்லர்ஸ் பத்தின எபிசோட் போட்டிருக்கோம், சைக்கோபேத் பத்தி போட்டிருக்கோம். அது ஒரு மனநோய் தான். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வெறும் 5-7% தான் பாதிப்பு ஏற்படுத்துறவங்க மனநோயாளிகளா இருந்திருக்காங்க. பாக்கி 95-98% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்படுற நபரா மனநோயாளி இருந்திருக்காங்க. அபியூஸ் பண்ணப்படுறவங்க, ஃப்ராட் விஷயத்துல ஏமாறுறவங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஏமாறுறவங்க பாதிக்கப்படுறவங்களாதான் மனநோயாளி இருக்காங்க. சோ அந்த மனநோயாளினாலே வயலண்டா ஆக்ட் பண்ணிடுவாங்க, அவங்கதான் பாதிப்பு ஏற்படுத்துவாங்க அப்படின்றது முற்றிலும் பொய். செகண்ட் திங், இதுல நம்பர்ஸ் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா 1-5 ஒருத்தருக்கு, 10 ஒருத்தருக்கு, 20 ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுவே ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சோ நான் அது சொல்லல. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, மனநோய் அப்படின்றது ரேர், எல்லாருக்கும் பொதுவா இருக்காது, அப்படி வராது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான சிம்டம்ஸ் எது நமக்கு இப்ப இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுல 3 செக்லிஸ்ட் பார்க்க போறோம். இந்த 3 செக்லிஸ்ட்கான ப்ராப்பர் ஹிஸ்டரி பார்க்க போறோம். இது இருந்தா இருக்குன்னு நம்பலாம், இல்லைன்னா இல்ல. சோ அது என்னென்ன? பசி உங்களுக்கு அதிகமா இருக்கு, இல்லவே இல்ல. வெயிட் அதிகமா ஆகிட்டு இருக்கு, சம்பந்தமே எல்லாம் வெயிட் அதிகமாயிட்டு இருக்கு, இல்ல வெயிட் ரொம்ப லாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் appetite and weight. செகண்ட் ஒன், உங்களுடைய தூக்கம், அது நேரம் ரொம்ப குறைஞ்சிருது, இல்ல தூக்கமே வராம இருக்குது, இல்ல எப்ப பார்த்தாலும் தூங்குறது, இப்பதான் தூங்கி எந்திரிச்சுப்பீங்க மறுபடியும் உங்களுக்கு தூக்கம் வரும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களோட பிஹேவியர், எக்ஸஸா கோவப்படுறது, எக்ஸஸா பயப்படுறது, இல்ல எக்ஸஸா சோகமா இருக்குது, இல்ல அப்படின்னா கோவமே வராம இருக்கிறது, பயமே இல்லாத ஒரு தன்மை, அமைதியா எதுலயும் கலந்துக்காம வித்ட்ரா பண்ணி தனியா அமைதியா இருந்துக்கிறது, எந்த வித எமோஷனுமே வெளியே காட்டாம இருக்குது, அழுகாம இருக்குது, சிரிக்காம இருக்குது, அப்படியே அமைதி ஆயிடுறது. சோ இது 3 தான் பேசிக் செக்லிஸ்ட். உங்களுடைய பசி, தூக்கம், உங்களுடைய பிஹேவியர், இது 3ல மாற்றம் இருக்கா அதை நம்ம செக் பண்ண போறோம். இது தெரிஞ்சிச்சு, மாற்றம் இருக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? உடனே டாக்டர்கிட்ட ஓடிடலாமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க போங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி. இதத்தான் எல்லா டாக்டரும் பண்ணுவாங்க, அதை நீங்களே பண்ணிருங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது இதுக்கு முன்னாடி மனநோய் அல்லது அது சம்பந்தமான விஷயத்துக்கு அறிகுறிகள், சிம்டம்ஸ் ஏதாவது இருந்திருக்கா, அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணிருக்காங்களா, அதை நம்ம செக் பண்ணணும். ஃபேமிலி ஹிஸ்டரி. செகண்ட் திங், மெடிக்கல் ஹிஸ்டரி. உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, மெடிக்கல் ஷாப்ல நீங்களா மாத்திரை சிரப் வாங்கி நீங்களே செல்ஃப் மெடிகேஷன் பண்றீங்களா, இது 2 பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த சீரியல் கில்லர் எபிசோட்ல செகண்ட் எபிசோட் பார்த்தோம். அதுல எப்படி ஒரு நார்மல் மனுஷன் பிரெயின் டியூமர்னால மாஸ் மர்டரரா மாறினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ உங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, presumptive stressful லைஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல, உங்களோட லைஃப் ஈவெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 10 லைஃப் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு பிக்சர்ல வரும். இந்த லைஃப் ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, மனுஷன் ஒரு சோசியல் அனிமல், எப்பயுமே ஆட்களோட இருந்து பழகினவன். அதுல ஆட்கள் குறையும் போதோ இல்லாம போகும்போதோ
இந்த மாதிரி மனநோய்க்கான சிம்டம்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆகுறது, செப்பரேட் ஆயிடுறது, தூரமா செப்பரேட் ஆயிடுறது, அல்லது லைஃப் பார்ட்னர் இறந்து போயிடுறது, திடீர்னு பினான்சியல் லாஸ் வர்றது, வேலை இழந்துடுறது, தென் பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது, மேரேஜ் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது. மேரேஜ், குழந்தை எல்லாம் கண்டிப்பாங்க. மேரேஜ், குழந்தை, இந்த மாதிரி ஒரு 43 ஈவெண்ட்ஸ் இருக்கு. அதுல டாப் 10 தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடந்தா மனநோய் உருவாயிரும்னு அர்த்தம் இல்ல, ஸ்ட்ரெஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு உருவாயிருச்சு அப்படின்னா அது கூடவே மனநோய் கூட்டிட்டு வந்துடும். நீங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணி ஆகும். சோ இது இல்லாம ஒரு சில சேஞ்சஸ் நம்ம நோட் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஒரு காரணத்தினால இல்ல காரணமே இல்லாமலோ அதெல்லாம் அவாய்ட் பண்றீங்க. வித்ட்ரால் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த முயற்சி எடுக்க மாட்டீங்க, எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இத பார்த்து என்ன போகுது, எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் கூட வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணி பார்க்க மாட்டீங்க. இப்ப இந்த இதோட தான் நம்ம ரிலேட் பண்ண முடியும். இதை பார்த்து என்ன போகுது, ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டீங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப மக்கள்கிட்ட தொடர்பை குறைச்சிக்கிட்டே இருக்கிறது. சோ செகண்ட் ஒன் ஏடிஎல் சொல்லுவாங்க, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லைஃப். நம்ம மார்னிங்ல பிரஷ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் டெய்லி செய்யற விஷயங்கள். இதுல மெயின் சிம்டம் பாத்தீங்க அப்படின்னா மனநோய் இருக்கிறவங்க பிரஷ் பண்றதை தவிர்த்துருவாங்க. அப்புறம் இயற்கை உபாதைகளை அட்டன் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, சரியான டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல ரொம்ப நாளுக்கு நீடிக்கும். இது ஒரு முக்கியமான சிம்டம். சோ இத கவனமா பாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது ஸ்டேட்மெண்ட் அபவுட் சூசைட். இந்த தற்கொலை பத்தின ஸ்டேட்மெண்ட் சொல்றது. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டைரி எழுதுற பழக்கம் இருக்கும், எழுதி வச்சிருவாங்க. இல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசுவாங்க, எனக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் வருது, இத பாக்குறதுக்கு நான் பேசாம இது பண்ணிடலாம், செத்துடலாம், இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனா நம்ம இப்போ இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, யார நீங்க சந்தேகப்படுறீங்களோ, இவங்களுக்கு மனநோய் இருக்கும் சந்தேகப்படுறீங்களோ, அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், பேஸ்புக் ப்ரொஃபைல் இந்த மாதிரி இதை பாருங்க. அதுல இந்த மாதிரி அலோனா இருக்கிறது, இல்லது தற்கொலை பத்தி போடுறது, இந்த மாதிரி அப்டேட் பண்றாங்களா கவனிங்க. உங்களுக்கு அக்கறை இருந்தா அவங்களை காப்பாத்தணும் நினைச்சீங்க அப்படின்னா கவனிங்க. சோ லாஸ்ட் 2 முக்கியமானது, திடீர்னு ஏதாவது ஒரு புதுசான ட்ரக்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா, யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, சிரிஞ்ச் மூலியமாவோ ஓரலாவோ தண்ணி அடிக்கிறது கூட இருக்கலாம். திடீர்னு புதுசா அந்த பழக்கம் உருவாயிருக்கா, அல்லது அதனால பிஹேவியர் சேஞ்சஸ் வந்திருக்கா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த நிறைய சூசைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான டயத்துல முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாத்த முடியாது. அவங்க அதுக்கு ஆட்பட்டு இருக்க அந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய முடிவு எடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களாலே காப்பாற்ற முடியாது. சோ அதை நம்ம செக் பண்ணணும். இப்ப நான் சொன்ன செக்லிஸ்ட்லாம் ஒரு தடவை பாத்துக்கோங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க டிக் போட்டுட்டீங்க, ஆமா இவ்வளவோ இருக்கு நீங்க டிக் போட்டுட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கணும், டாக்டரை போய் பார்க்கணும். இதுல எந்த மாற்றம் இல்ல. பட் நீங்க போக முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரிசம்டிவ் லைஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அதுல 43 இருக்கு மொத்தம். நம்ம வெறும் 10 மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த 10 தான் மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 10ல ஒரு வருஷத்துல அல்லது ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷம் கேப்ல ஒரே ஒரு ஈவென்ட்டோ அல்லது 2 ஈவென்ட்டோ நடந்திருந்தா அவரோட ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உண்மையிலே வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ இதுல என்னோட கிளையண்டோட டீடைல்ஸ் எதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாது. பட் என்னோட டீடைல்ஸே உங்களுக்கு சொல்லலாம். அது நான் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னோட பர்சனல், அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். தெளிவா கவனிங்க. எத்தனை ஈவென்ட்ஸ் எனக்கு நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. 1 அல்லது 2 நடந்தாலே ஸ்ட்ரெஸ் லெவல் கூடிரும்ன்றத நம்ம பார்த்தோம். பட் எத்தனை நடந்திருக்குன்னு வரிசையா நோட் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், என்னோட மேரேஜ்க்கு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அம்மாவுடைய அம்மா, அவங்க தான் சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலா ரொம்ப நாட்கள் நான் அவங்களோட தான் வளர்ந்தேன். ஃபேமிலியில ஒரு நபர் திடீர்னு இறந்துட்டாங்க. எந்த மெடிக்கல் கண்டிஷனும் பெருசா ஒன்றும் இல்லை, வயசு ரொம்ப கம்மி தான், பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 2 மாசம் கழிச்சு மேரேஜ். ஸோ 2. அப்புறம் எனக்கும் ஒய்ஃப்க்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு சரியா 20 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க என்னன்னா அம்மாவுடைய அப்பா இறந்துறாங்க. ஸோ தட்ஸ் நம்பர் 3.
குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தின நாள் அப்பாவுடைய அப்பா இறந்துறாரு, தட்ஸ் நம்பர் 4. அடுத்த நாள் குழந்தை பிறக்குது 5. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், வளகாப்பு, என்னோட ஒய்ஃபோட வளகாப்பு. அது முடிஞ்ச அடுத்த நாள் ஸ்கிராச்ல இருந்து நான் உருவாக்குன ஒரு கம்பெனி, அதை வச்சு போலீஸ்க்கு, ஜட்ஜஸ்க்கு நிறைய பேருக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ஒரு ட்ரேட்மார்க்கே வச்சிருந்தோம். அதை வச்சு அதுல ஒரே நாள்ல இருந்து நான் இல்ல, அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். ஆக்சுவலா வெளியில அந்த கம்பெனில நான் இல்ல, வேற ஒரு நபர் ஆயிட்டேன் நானு. சோ டோட்டலா 6. இந்த 6 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலா அந்த ரேட்டிங் ஸ்கேல் படி பார்த்தோம் அப்படின்னா நான் நேரத்துக்கு சட்டெல்லாம் கிழிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் நான் இன்னும் அப்படி இல்ல. நான் சீரியல் கில்லர் எபிசோட்லயும் சரி, இந்த பேய்கள் பத்தி ஹாண்டிங் எபிசோட்லயும் சரி, திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய ஃபேமிலி என்வாயர்மெண்ட் அண்ட் ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட் இது 2 கவனமா பாத்துக்கோங்க. அது ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணணும். நல்ல ஸ்ட்ரக்சர்ட், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லா விதத்திலையும். அப்பதான் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ ஃபேமிலி. செகண்ட், என்னோட ஒர்க் என்வாயர்மெண்ட், என் கூட வேலை பார்க்கறவங்க, அப்புறம் நான் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம். சோ இவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவ், என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க. சோ இதனால நான் பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இப்ப இது நடந்தா இது நடக்கணும்னு அவசியம் இல்ல. எப்படி COVID-19க்கு நம்ம செய்யக்கூடியது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுதான், அதை தவிர்த்து வேற எதுவும் வழி இல்லை இப்போதைக்கு. அதே மாதிரி இந்த மனநோய்களுக்கு தற்போதைக்கு நீங்க செஞ்சுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட லெவல் ஆஃப் கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன இருக்கோ அதை பண்ணிட்டே இருக்கணும். பட் அதை பண்ணியும் முடியல, எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு தோணுச்சுன்னா 2 தடவைலாம் திங்க் பண்ணாதீங்க. தோணுன அடுத்த நிமிஷமே நீங்க கான்டாக்ட் பண்ணிருங்க. சோ இதுல யாரை கான்டாக்ட் பண்ணணும், என்னென்ன கேள்விகள் கேட்கணும், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்கு அண்ட் என்னோட பர்சனல் நம்பர் இருக்கு. அதுக்கே தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். சோ ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.